இது ஒரு கற்பனை நிகழ்வு. ஒரு இல்லத்திற்கு ஒரு முறை 4 நபர்கள் சென்றிருந்தார்கள். அவர்களுடைய பெயர்கள் பின்வருமாறு: அன்பு, அறிவு, செல்வம், வெற்றி. 4 நபர்களும் வீட்டின் முற்றத்தில் நிற்கிறார்கள். அவர்களை அழைத்த அந்த இல்லத்து அரசியை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எங்களில் 4 பேரில் யாரேனும் ஒருவர் தான் உங்கள் இல்லத்திற்கு வருவோம், யாரை நீங்கள் அழைக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டு, அந்த தாயானவள் தன்னுடைய வீட்டில் இருந்த தன்னுடைய மகளோடு கலந்து பேசி யாரை கூப்பிடலாம் என்று ஆலோசிக்கிறார்கள். அப்படி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, அன்பு இருக்கிறது, அறிவு இருந்தால் அந்த குழந்தை நன்றாக படிக்கும், அது நமக்கு தேவையா என்று. அடுத்தபடியாக வெற்றி இருக்கிறது, வெற்றி கிடைத்தால் ஏகப்பட்ட வளர்ச்சி வரும். அடுத்ததாக செல்வம் இருக்கிறது, செல்வத்தை கூப்பிட்டால் நமது வீட்டில் இருக்கிற ஏழ்மை ஒழியுமே என்று சொல்லி ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த வீட்டு தலைவர் அந்த வீட்டிலே நுழைகின்றார். என்ன இது 4 பேர் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு மனைவிட்ட கேட்கும் பொழுது, மனைவி இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தரை கூப்பிடுங்க, நம்ம வீட்டில் கடன் தொல்லை பிரச்சனை தீரவே இல்லை, அதனால் அந்த செல்வத்தை கூப்பிடலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொன்னார், அதெல்லாம் இல்லை, செல்வம் வந்துட்டால் மட்டும் நமக்கு நிறைவு கிடைச்சிருமா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம தினந்தோறும் கோயிலுக்கு போய் ஜெபம் செய்கிறோம், அன்பு கிடைச்சாலே போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி இருவரும் வீட்டிற்கு முன்னே சென்று அன்பு மட்டும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க. அன்பை மட்டும் கூப்பிட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க. ஆனால் அன்பு, கல்வி, அதாவது அறிவு, வெற்றி, செல்வம் 4 பேருமே உள்ளே வந்துட்டாங்க. உங்களுக்கு ஒரே ஆச்சரியம், குழப்பம், எதுக்கு 4 பேரும் வந்தீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் அழகாக அற்புதமாக சொன்னார்கள், அன்பு இருக்கிற இடத்தில் இவை அனைத்தும் இருக்கும் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை நான் 3 வகையாக பிரிக்க ஆசைப்படுகிறேன். 1 காயினின் பிள்ளைகள், 2 யாக்கோப்பின் பிள்ளைகள், 3 ஆபிரகாமின் பிள்ளைகள். இதில் நீங்கள் யார் என்பதை மறையுரையின் இறுதியில் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, முன்பொரு காலத்தில் எல்லாம் பகைவர்கள் அல்லது எதிரிகள் என்று கருதப்பட்டவர்கள் வேற்று நாட்டையோ வேற்று கிராமத்தையோ வேறு மதத்தையோ அல்லது வேறு குலத்தையோ வேறு ஜாதியையோ சார்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் பார்க்க போனால் பகைவர்கள் அல்லது எதிரிகள் என்பது சொந்தங்களிலே உருவாகிவிட்டது. இரத்த சொந்தங்களே, இரத்த உறவுகளே இன்று பகைவர்களாக மாறிவிட்ட ஒரு அவலமான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். அன்புக்குரிய கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதலில் காயினின் பிள்ளைகள் யார் என்று பார்ப்போம். காயினின் பிள்ளைகளாக இருக்கின்றவர்கள் பேராசையால் தூண்ட பெற்று மிருகத்தை போல் வாழ்கின்ற மிருக இனத்தை சார்ந்தவர்கள். எப்படி தன்னுடைய சகோதரன் ஆபேலை, எந்த குற்றமும் தவறும் செய்யாத சகோதரனை அவன் கொன்று குவித்தானோ, அதுபோல இந்த முதல் நிலையை சார்ந்தவர்கள் பேராசையோடு பொறாமை, பழிவாங்கும் எண்ணம், வெறுப்பு போன்ற பல வகையான தீய எண்ணங்களால் பிறரை எதிரிகளாக, சொந்த உறவுகளையே, தன்னுடைய இரத்த உறவுகளை எதிரிகளாக பார்க்கக்கூடியவராக வாழ்ந்து வருகின்றோம். எனவேதான் யோவான் தன்னுடைய முதல் திருமுகத்தில் 2வது அதிகாரத்தில் 9 மற்றும் 11வது வசனங்களில் அருமையாக சொல்கிறார், ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர். எனவே இந்த முதல் வகையை சார்ந்தவர்கள் இருளில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் 11வது வசனத்திலே அருமையாக சொல்கிறார், தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர், அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை, ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டன. ஆம், நமக்கே தெரியும், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. நான் இன்று சொல்கிறேன்,
அன்பு செய்யாதவனுக்கு புத்தி மட்டு. எனவே சொத்துக்காக, சுகத்திற்காக, நிலத்திற்காக இன்று அநேக உறவுகள் பிளவுபட்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்து இயேசு நம்மை இவ்வாறு வாழ அழைக்கவே கிடையாது. இரண்டாவது வகைக்கு செல்கிறோம். அவர்கள்தான் யாக்கோப்பின் பிள்ளைகள். யாக்கோப்புடைய வாழ்க்கையில பார்க்கையில அவருடைய தந்தை ஈசாக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள், ஈசா என்றும் யாக்கோப்பு என்றும். உண்மையில் சொல்ல போனால் யாக்கோப்புக்கு அந்த தலைமகனுக்குரிய ஆசீர்வாதம் கிடைத்திருக்க கூடாது. நமக்கே தெரியும் அவருடைய தாய் ரபேக்கா எந்த அளவுக்கு சூழ்ச்சி செய்து ஈசாவுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோப்புக்கு கிடைக்க செய்தாள். நமக்கு அந்த நிகழ்வு கூட நம்ம தொடக்க நூல்ல 25வது அதிகாரம் 29லேருந்து 34 வரைக்கும் பார்க்கிறோம். இந்த ஈசாங்கிறவன் காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு வர்றான். ரொம்ப துணிச்சலான பையன். யாக்கோப்பு வீட்டிலேயே இருக்கிற பையன், ஏமாற்றுக்காரன். எப்படி தன்னுடைய சகோதரனை ஏமாற்றினான் என்றால், பசியோடு வந்த ஈசா இவன் கூழ் கிண்டு கொண்டு இருக்கிறான். எனவே கூழ் சமைத்து கொண்டிருந்த தன்னுடைய சகோதரனை பார்த்து, எனக்கு பசிக்கிறது, கொஞ்சம் கூழ் கொடுப்பாயா என்று கேட்கும் பொழுது இவன் எந்த அளவுக்கு வஞ்சகம் பிடித்தவன் பாருங்கள். யாக்கோப்பு கேட்கிறான், தலைமகன் பேரினை எனக்கு கொடுப்பாயா, தலைமகனுக்குரிய அந்த உரிமையை எனக்கு கொடுப்பாயா, நான் உனக்கு கூழ் கொடுக்கிறேன். யோசிச்சு பாருங்க, கூழ் எங்க, தலைமகனுக்குரிய பேரு, அந்த உரிமை எங்க? ஆனா பாவம், வயிறு தான் எனக்கு உலகமே நினைச்ச அந்த ஈசா, சரி நான் கொடுக்குறேன், எனக்கு கூழ் கொடு அப்படின்னு கேட்கறான். கூழோட சேர்த்து பயிற்றுக்கூழ் கொடுக்குறான், அப்பவும் சேர்த்து கொடுக்குறான். அவன் யாரு? யாக்கோப்பு ஈசாவுக்கு. அதனால் அதன் பிறகு நமக்கு நடந்தது தெரியும். ஆசீர்வாதம் அனைத்தும் யாக்கோப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. இதை தெரிந்த உடனே இது ஈசாவுக்கு தெரிந்தால் என்ன செய்வான் என்று தெரியவில்லை என்று அவன் உன்னை நிச்சயமாக தாக்குவான் என்று சொல்லி ரபேக்கா உடனே நீ வீட்டை விட்டு ஓடிவிடு என்று சொல்லி தப்பித்துக் கொள்வதற்கும் அந்த தாய் உதவியாக இருக்கின்றாள். மிக கொடூரமாக கோபத்தோடு அவனை எங்கு பார்த்தாலும் அழித்து விட வேண்டும், கொன்று விட வேண்டும் என்று ஒரு வேகத்தோடு ஒரு வெறுப்போடு வாழ்ந்து வருகிறான் ஈசா. இருவரும் வெவ்வேறு இடங்களில் வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் தொடக்க நூல்ல 33வது அதிகாரத்துல பார்க்கிறோம், இந்த ஈசாவும் இந்த யாக்கோப்பும் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்க வரும் பொழுது ஏசா என்ன பண்றார் தெரியுமா? 400 ஆட்களோட வர்றார். அதை பார்த்துட்டு யாக்கோப்புக்கு பயம், உண்மையிலே வந்தா நம்ம என்ன செய்வான்னு தெரியலையே அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய அடிமையுடைய பிள்ளைகள், அதுக்கு முன்னாடி ஒட்டகங்கள், குதிரைகள் இதெல்லாம் வழிநடத்தி, அதன் பிறகு தன்னுடைய 2 மனைவிகள், லேயாவுடைய பிள்ளைகள், அவர் லேயா மற்றும் ராக்கேலுடைய பிள்ளைகள், கடைசியாக அவன் செல்கிறான். ஒருவேளை அவனுக்கு பயம் போல இருக்கு, கண்டிப்பா இவங்கெல்லாம் அடிச்சுவிட்ட பிறகு கொஞ்சம் அவன் நம்மளை அடிக்கிறதுக்கு யோசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பயந்து தான் இப்படி செய்கிறான். ஆனால் அன்பு உள்ளங்களே, நன்றாக பாருங்கள், 33வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலே பார்க்கிறோம், இந்த ஏமாற்றுக்காரனாக தன்னுடைய சகோதரனை ஏமாற்றிய, தன்னுடைய சகோதரனுக்கு துரோகம் விளைவித்த இந்த நபர் யாரு? நம்முடைய யாக்கோப்பு ஏசாங்கிற தன்னுடைய சகோதரனுக்கு முன்னாடி 7 முறை விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். அதன் பிறகு அந்த ஏசாவு கூட என்ன பண்றான்? இவனை மன்னிச்சுட்டு கட்டி தழுவி முத்தம் எடுக்கிறான். அப்பொழுது அவன் கேட்கிறான், ஏன் இவ்வளவு கொடைகள்? எனக்கு எல்லாம் இருக்கிறதே, நீனே வச்சுக்க அப்படின்னு சொல்லும் பொழுது 33வது அதிகாரத்துல 10வது வசனத்துல அழகாக சொல்கிறான். யாக்கோப்பு தன்னுடைய சகோதரன் ஏசாவை பார்த்து சொல்கிறான், உனது முகத்தை பார்க்கையில் நான் கடவுளுடைய முகத்தை பார்க்கிறேன். உன்னுடைய முகம் கடவுளுடைய முகம் மாதிரி இருக்கு, கடவுளுக்கு கொடுக்குற காணிக்கையா நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு கொடுக்குறான். இதுதான் ஒரு மாற்றம். இரண்டாவது, அந்த யாக்கோப்பின் பிள்ளைகளாக இருக்கின்றவர்கள் சண்டை போடுவாங்க, பிரச்சனை வரும், பிரிவாங்க, ஆனால் அதன் பிறகு மன்னித்து ஏற்றுக்கொள்வார்கள். 3வது சந்ததியினர், அவர்கள் யார் என்றால் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாமின் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா அன்பு மக்களே? நாம தொடக்க நூல்ல பார்க்கிறோம், ஆபிரகாம் லோத்து. லோத்துக்கு என்ன உறவுன்னு பார்க்க போனா, ஆபிரகாமுடைய தந்தை தெராகு அப்படிங்கிறவருக்கு 3 மகன்கள். அவையே ஆபிரகாம், அதன் பிறகு நாகோர், அப்புறம் ஆரான். இந்த 3வது மகான ஆரானுடைய பையன் தான் லோத்து. அப்ப ஆபிரகாமுக்கு லோத்து யாருன்னா தம்பி பையன். ஆனால் இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ்கின்றார்கள். இருவருக்குரிய உடைமைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி வருகின்றது.
2 பேத்துக்கு சண்டை வராட்டியும் 2 பேருடைய ஆட்கள், கூலி ஆட்களுக்கு இடையே சண்டை வருகின்றது. எனவே ஆபிரகாம் லோத்தை கூப்பிட்டு சொல்றாரு, அப்பா உன்னுடைய வேலையாட்களுக்கும் என்னுடைய வேலையாட்களும் இடையே சண்டை வருது, நம்ம இதை வளர்த்து விட வேண்டாம், நம்ம நல்லா பக்குவமாக பிரிஞ்சுக்குவோம். இந்த பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி. பனைமரத்தையும் பங்காளியையும் பதம் பார்த்து வெட்டணுமா. சொத்து பிரச்சனை சொத்து பிரிக்கிறாங்க பாருங்க, அப்பதான் இன்னைக்கு ஏகப்பட்ட உறவுகள் பிளவுபடுகின்றன. ஜென்மத்துக்கும் பேச மாட்டேன்னு போயிடுறாங்க சில பேர். எனக்குரிய சொத்தை கொடுக்கல, எனக்குரிய பங்கை கொடுக்கல, எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனால் அன்பு உள்ளங்களே, ஆபிரகாம் நீங்க கத்துக்கணும். ஆபிரகாம் லோத்தும் நிற்கும் பொழுது பங்கு பிரிக்கிறாங்க. முதல்ல விவிலியத்தில் பங்கு பிரிக்கிறது எப்படி நடந்துச்சு பாருங்க. ஆபிரகாம் சொல்கிறார், அந்த தொடக்க நூல் 13வது அதிகாரம் 9வது வசனத்தை சொல்கிறார், நீ இடப்பக்கம் போனா நான் வலப்பக்கம் போறேன், நீ வலப்பக்கம் போனா நான் இடப்பக்கம் போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ தெற்க போனா நான் வடக்க போறேன், உனக்கு என்னமோ எடுத்துக்கப்பா அப்படின்னு. நல்ல செழிப்புள்ள இடத்தை தான் லோத்து எடுத்துக்கொண்டான். அதன் பிறகு அவனால் விரும்பத்தகாத இடமான இடத்தை, அந்த பாகத்தை ஆபிரகாம் எடுத்துக்கொண்டார். விட்டு கொடுப்பவர் கெட்டு போக மாட்டார், கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இங்குதான் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, இந்த 3 வகையில் நாம் எப்பேற்பட்டவர்களாக வாழ்கின்றோம் என்பதை யோசித்து பார்ப்போம். பிறரை வெறுத்து விட்டு ஆண்டவரை அன்பு செய்ய முடியாது. கண்டிப்பாக நடைமுறை வாழ்க்கையில் பார்க்கையில் பகைவரை, நமக்கு அநியாயம் செய்தவரை நாம் மன்னிப்பது அல்லது ஏற்றுக்கொள்வது, அன்பு செய்வது என்பது கடினமான காரியம். ஆனால் ஆண்டவர் இயேசுவுடைய மனநிலை உங்களுக்கும் எனக்கும் இருந்ததென்றால் நாம் நிச்சயமாக பகைவரை ஏற்றுக்கொள்ள முடியும், பகைவரை அன்பு செய்ய முடியும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாணம் நன்மையும் செய்துவிடல். நன்மைகள் செய்துதான் நாம் பிறரை, குறிப்பாக பகைவரை நாம் அன்பு செய்ய முடியும். நன்மைகள் செய்து பாருங்கள். நெல்லுக்கு இறைத்த நேர் வாய்க்கால் ஒளி ஓடி புல்லுக்கும் அங்கே புசியுமாம், தொல் உலகில் நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அருமையான மூதுரை பாடல், செய்யுள் பாடல். அது என்ன விளக்குறது என்றால், நெல்லுக்கு பாய்ச்சிற தண்ணி, நெற்பயிருக்கு பாய்ச்சிற தண்ணி புல்லுக்கும் போய் பாயுது. அதுபோலதான் ஆண்டவர் நற்செய்தி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழை பொய்ய செய்கிறார், கதிரவன் உதிக்க செய்கின்றார். அவர் நிறைவுள்ளவராய் இருக்கின்றார். நீங்களும் நானும் நிறைவுள்ளவராய் இருக்கின்றோமா? ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக வாழ்கின்றவர்கள் நிறைவுள்ளவர்களாக இருப்பார்கள். எனவே அன்பு நெஞ்சங்களே, யோசித்து பார்ப்போம். இன்று நாம் நிறை உள்ளவர்களாக இருக்கின்றோமா? நிறை உடம் தழும்பாது என்று சொல்வார்கள். அன்பு நெஞ்சங்களே, இன்னைக்கு ஏகப்பட்ட பேருக்கு மனநோய், சுகர், பிபி, ஹார்ட் அட்டாக் போன்ற எல்லா நோயும், கேன்சர் நோயெல்லாம் வர்றது காரணம் பகைவரை மன்னிக்காமல் இருப்பதுதான். தயவு செய்து யாரும் உங்களை மன்னிக்காவிட்டாலும் நீங்கள் பிறரை மன்னித்து விடுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் உடல் நலத்தோடு, உடல் சுகத்தோடு இருக்க முடியும், கடவுளுடைய பிள்ளைகளாக மாற முடியும். விண்ணக தந்தையின் பிள்ளைகளாக, விண்ணக தந்தையை போல நீங்கள் நிறைவுள்ளவராக விரும்பினால் பகைவரை அன்பு செய்யுங்கள். உங்களை சபிப்போருக்காக ஜெபியுங்கள். உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களுக்காக திருப்பலி கருத்து ஒப்பு கொடுங்க, திருச்செபமாலை ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக நீங்கள் மாற முடியும். எனவே அன்பு நெஞ்சங்களே, இறுதியாக கேட்கின்றேன், நீங்கள் காயினின் பிள்ளைகளா, யாக்கோப்பின் பிள்ளைகளா, அல்லது ஆபிரகாமின் பிள்ளைகளா? ஒருவேளை நாம் காயினின் பிள்ளைகளாக இருந்தால் இந்த தவ காலத்தில் மனம் மாறுவோம். யாக்கோப்பின் பிள்ளைகளாக இருக்க கூட கொஞ்சம் முயற்சி எடுப்போம். யாக்கோப்பின் பிள்ளைகளாக நாம் பிறரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, பிறரை மன்னிக்கக்கூடிய நல்ல மனதை கடவுள் கொடுத்திருந்தால் கொஞ்சம் ஒருபடி உயர்ந்து ஆபிரகாமின் பிள்ளைகளாக, ஆபிரகாமின் பிள்ளைகள் தான் தெய்வீக அருள் கொண்ட பிள்ளைகளாக, தெய்வங்களாக வாழ்கின்றார்கள். யாக்கோப்பின் பிள்ளைகள் அன்பு செய்கிறார்கள், ஆனால் எதிர்பார்த்து அன்பு செய்கிறார்கள். இன்று எதிர்பார்த்து ஏகப்பட்ட பேர் அன்பு செய்து ஏமாந்து போய் விடுகிறார்கள். உதவி செய்யும் பொழுது நாம் எதிர்பார்த்து உதவி செய்கிறோம், நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று இருக்கவே முடியாது. எனவே அன்பு நெஞ்சங்களே, ஆபிரகாமின் பிள்ளைகளாய் நிறைவுள்ளவர்களாய் வாழுவோம். அப்பொழுதுதான் நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சி பொங்கி வழியும். நாம் அனைவரும் நமது வாழ்க்கையில் சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து பொறுமை. பொறுமையோடு இருப்போம். ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே பவுலுடைய அருமையாக சொல்கிறார், பழி வாங்குதலை ஆண்டவரிடம் விட்டு விடுங்கள். பழி வாங்குவதும் தீர்ப்பிடுவதும் ஆண்டவருக்குரியது. எனவே உங்களுக்கு அநியாயம் செய்தவர்களை மனதார மன்னித்து விடுங்கள். எல்லோரையும், குறிப்பாக பகைவரை அன்பு செய்து பரம தந்தையின் பிள்ளைகளாக, யாக்கோப்பின் பிள்ளைகளாக வாழ்வோம். ஆமென்.